ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீஜினி அலன்ட்ராஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ப்ரெட்டை வச்சு உப்புமா வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான நேரம் தான் தேவைப்படும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி எடுத்து அதையும் கட் பண்ணி ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மல்லியல் எடுத்து அதையும் க்ளீன் பண்ணி ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து அதையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். 6 பீசஸ் ப்ரெட் எடுத்து அதனோட ஓரத்தையெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் சூடு பண்ணி வைக்கலாம். அந்த பாத்திரம் நல்லா சூடான பிறகு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெயை சூடான பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உளுத்தப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு உளுத்தப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் பொரிஞ்சு வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயோட 2 வரமிளகாய் எடுத்து சேர்த்துருக்கேன். அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வதக்கி விட்டுக்கலாம். அது வந்து காரத்துக்கு ஏற்ப உங்கள் மிளகாய் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இதை தவிர காரத்துக்காக வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. ஒரு அளவாக வதங்கி வந்த பிறகு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அதனோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா வெந்து வரும். இது வந்து கண்ணாடி பதம் அளவுக்குலாம் வர தேவையில்லை. ஒரு அளவாக வெந்தால் போதுமானது. அதுக்கு அடுத்ததாக இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குறைவான அளவு உப்பு சேர்த்தாலே போதுமானது. ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உங்களோட சால்ட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரெட் இருக்கு இல்லையா, அதையும் எடுத்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லா மசாலாவும் நல்லா வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அந்த ப்ரெட்டோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம், அந்த பூண்டு, அது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு அடுப்பில் இருக்கட்டும். நம்ம வந்து தாளிக்கும் போதே கடுகு உளுத்தப்பருப்பு தாளிக்கும் போதே வந்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு முந்திரி சேர்த்து வறுத்துருக்கணும். நான் மறந்துட்டேன். அதனால் ஒரு பேன் எடுத்து அதில் வந்து நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடான பிறகு அதில் வந்து கொஞ்சமாக வந்து உளுத்தப்பருப்பு சேர்த்துருக்கேன், கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே நல்லா வந்து செவந்து வரணும். ரொம்ப செவக்க வேணாம். லைட்டாக ஒரு அளவு செவந்து வர அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வறுத்துக்கலாம். வறுத்த பிறகு நம்ம அடுத்ததாக இது கூட என்ன செய்ய போகிறோம்னா முந்திரியையும் சேர்க்க போகிறோம். முந்திரியை சேர்த்துட்டு நல்லா என்ன செஞ்சலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணோம்னா அது சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த உப்மாவோட இது நல்லா மிக்ஸ் ஆகி வாயில் வந்து நம்ம கடிப்படுறதுக்கு அது கடிப்படும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா எல்லாத்தையும் செவக்க வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட உப்புமா ரெடியாக இருந்ததுலேயே அதில் வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலையை சேர்த்துட்டு அதிலே நம்ம தாளித்து வச்சுருந்த இந்த உளுத்தம்பருப்பு, அந்த கடலைப்பருப்பு, அந்த முந்திரியையும் அந்த கலவையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நம்மளோட ப்ரெட் உப்புமா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா? இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.